பிரதேசத்தில் எதுவும் நடக்கும். சாப்பிடுங்க, சரியா போயிடும். எவ்வளோங்க ஐயா? ஒன்றும் வேண்டாம். வண்ணானுக்கும் வைத்தியருக்கும் பாக்கி வைக்கக்கூடாதுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. சரி, உங்கள் இஷ்டம். பகவான்கிட்ட வச்சுட்டு போங்க. சரிங்க ஐயா. எப்பா வரேன் ஐயா. ஆ, என்னம்மா, இன்னைய தேடலுக்கு ரெடி ஆயிட்டேல் போல இருக்கு. இல்ல, அது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு. ஆஹா, பரவாயில்ல. வேதா, தோ வரேன்னா. அப்போ கெஸ்ட் ஹவுஸ்லயே போய் தங்கறதா முடிவு பண்ணிட்டேன். அதான் கொஞ்சம் வசதியாக இருக்கும். கூடவே டிபார்ட்மெண்ட் ஆட்கள் இருக்கிறதும் ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். என்னன்னா பெட்டியும் கைமா எங்க கிளம்பிட்டேள்? இவா ரெண்டு பேரும் மேல கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்க போறாளா. கெஸ்ட் ஹவுஸ்லயா? எதுக்கு? இங்கே தங்கலாமே. இங்க உன் சாப்பாடு பிடிக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. மேலே தங்கினா வசதியாக இருக்கும்னு நினச்சோம். டிஎஃப்ஓ வந்து தங்க சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காரு. அதான். போயிட்டு வாங்க. நான் அப்பப்போ வந்து விசாரிச்சுக்கிறேன். நாங்களும் அடிக்கடி வரோம். ஆண்டியை பார்க்கறதுக்காவது கண்டிப்பாக வரணும்ல. நீங்க அவசியமா வருவேள், நேக்கு தெரியும். வாங்கோ வாங்கோ டாக்டர் சீனிவாசன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சேமமா இருக்கேன். சித்தார்த், ஹலோ. வர்ஷா, டாக்குமெண்ட்ரி படம் பண்றவா. டாக்டர் சீனிவாசன் சென்னையில் சென்டர் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கார். என்ன விசேஷம்? ஒரு ஹாப்பி நியூஸ் சார். நீங்கள் கொடுத்த மூலிகளை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அலோபதி டாக்டர்களால் கைவிடப்பட்ட 10 டிபி கேஸ் குணமாக இருக்கு. இட்ஸ் எ மிராக்கிள். என் கையில் என்ன இருக்கு? எல்லாம் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மூலிகைகளோட கருணை சார். ஓசப்படாமல் மருத்துவ உலகத்துக்கு பெரிய சேவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு மூலிகை ரகசியம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஏன் சார் பேட்டன் ரைட்ஸ் எடுக்காமல் இருக்கிறீங்க? மிஸ்டர் சித்தார்த், நீங்களாவது சொல்லக்கூடாதா? டாக்டர், இதெல்லாம் இவாள்கிட்ட சொல்லி ஏன் போர் அடிக்கிறேள்? இந்த ரகசியங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான் இல்லை, இந்த காடு. ரகசியங்கள்லாம் எங்கிட்டேந்து வரல, என் மூலமா வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். நீங்க புறப்படுங்க, வாங்க. வரோம் ஆண்டி. வரோம். பார்த்து. அப்பா, அப்பா, அப்பா. என்னம்மா? நீங்க புக்கு படிக்க ஆரம்பிச்சா போதுமே, இந்த உலகத்தையே மறந்துடுவீங்க. உலகத்தை மறக்க சொன்னவங்களை பற்றி தாம்மா படிச்சுக்கிட்டு இருக்கேன். சித்தர்களின் வரலாறு.
அப்பா ஆ வாக்மேன்ற பேட்டரி தீந்துருச்சு, புது பேட்டரி வாங்கணும்ப்பா. அதுக்கு என்ன வாங்கிட்டா போச்சு. என்னது வாங்கிட்டா போச்சா? நாம எங்க இருக்கோம் தெரியுமா? இந்த இடத்துல ஒரு கடை கூட இல்லை. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் மரம். அப்படி ஒரு டீப் ஃபாரஸ்ட். அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஆமாம்ல, மறந்தே போச்சு. எனக்கு பழைய டிவிஷன் ஞாபகமா. சாரி. சாரிலாம் இருக்கட்டும்ப்பா, எனக்கு இப்போ ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு இப்போவே பாட்டு கேட்டாகணும். அதுக்கு என்ன வழி? என்னம்மா நீ சின்ன குளத்து மாதிரி அடம் பிடிக்கிற? இதெல்லாம் முதல்லயே சொல்ல வேண்டாமா? இப்போ தான் கோவிந்தனை அடிவாரத்துக்கு அனுப்புனேன். சரி விடு, அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்குவோம். இப்போ என்ன வழி அது சொல்லுங்க. உனக்கு தான் இந்த பெயிண்டிங் எல்லாம் தெரியுமில்ல, இதை வரைவியா? அது மாதிரி ஏதாவது பண்ணேன். ச்சே, இவ்வளோ போர் அடிக்கும் தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். பேசாமல் மெட்ராஸில் அத்தை வீட்டிலே இருந்திருப்பேன். மல்லிகா, ம், என்னோட உத்தியோகத்தை பற்றி உனக்கு தெரியும்ல? அதே எதுக்கு இப்போ கேட்குறீங்க? காரணமாக தான். எனக்கு தான் டியூட்டி. இப்படி காடு காடாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு வழியை சொன்னனே, அது சம்மந்தமாக ஏதாவது யோசிச்சியா? என்னம்மா இப்படி கோவிச்சுக்கிட்டு போனால் எப்படிம்மா? சாரிப்பா, இனி நான் போர் அடிக்குதுன்னு சொல்ல மாட்டேன். போதுமா? நான் இப்போ போர் அடிக்கிறத பற்றி பேசலை. நாளைக்கு உனக்கு வாழ்க்கையே போர் அடிச்சிடக்கூடாது பாரு, அதுக்கு தான். அதுக்கு இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே வழியா? இந்த அப்பா உனக்கு துணையாக எத்தனை வருஷமாக இருந்துட முடியும்? காதலிச்ச அவன் ஆக்சிடென்ட்ல போயிட்டான். நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அவனும் 6 மாசத்துல கார்கில்ல போயிட்டான். என் கல்யாண ராசி இப்படி இருக்கும்போது என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே? வேண்டாப்பா. கடைசி வரைக்கும் நீங்க என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும். தயவு செஞ்சு மறுபடியும் என் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அப்பா, யாரும் வந்திருக்காங்க. மார்னிங் சார். குட் மார்னிங் சித்தார்த், வாங்க. என்ன இவ்வளோ தூரம்? வா போகலாம். என்ன ஏன் திரும்பி? பின்ன என்ன சார், நீங்கள் தான் வா கெஸ்ட் ஹவுஸில் என் கூட தங்குன்னு சொன்னீங்க. இப்போது என்ன இவ்வளோ தூரம்னு கேட்குறீங்க? வரோம். சாரி, ஐம் சாரி, மறந்தே போயிட்டேன். வாங்க உள்ளே வாங்க. வாமா உட்கார். சார், நாங்கள் இங்கே வந்து தங்குறதுல உங்களுக்கு எதாவது ஆட்சேபணம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் என் பொண்ணு போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் வரது பிடிக்கல போல இருக்கு. சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வாங்க. அம்மா, இவர் மிஸ்டர் சித்தார்த், இவங்க மிஸ் வர்ஷா. வர்ஷா. என் பொண்ணு மல்லிகாம்மா. சார், அவங்க மிஸ்ஸஸ்ன்னு சொல்லவே இல்லை. மிஸ் ஆன மிஸ்ஸஸ். என்ன சார், சினிமாக்கெலாம் டைலாக் எழுதுவாங்களா? பிரேக்ஃபாஸ்ட் ஆயாச்சா? ஆக போகுது, இஃப் யூ டோன்ட் மைண்ட். டிஃபன் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். டிஃபனா இருக்கா? 2 பிளேட் இட்லி, 2 தோசை, ஒரு வடை, ஆயில் ஒத்துக்காது, ஒரு பூரி மசால், ஒரு பொங்கல், எனக்கு ஒரு காஃபி. டீயா? ஒரு டீ. முதல்ல டேபிள் துடைக்கிறதுக்கு பையன் அனுப்புங்க. ஹலோ, இது எல்லாம் இங்கே கிடைக்காது. தோசை மட்டும் கிடைக்கும். பரவாயில்லையா? உங்களுக்கு? பரவாயில்ல. அம்மா, நிற்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கிறிய, உள்ளே கூட்டிக்கிட்டு போமா. வாஷா, இனி போர் அடிக்குதுன்னு என்ன தொந்தரவு பண்ண மாட்டிய? வாங்க. கந்தையா. சித்தார்த், நீங்கள் இருங்க, நான் ஆஃபீஸில் இருக்கேன். சரி சார். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆச்சுங்க ஐயா, வெளியிலே கஞ்சி குடிச்சிட்டு தான் கிளம்புனேன். ஏன் இங்கே நிற்கிறீங்க? உள்ளே போய் உட்காருங்க. இருக்கட்டுங்க ஐயா. சங்கன் ஐயா. கொஞ்சம் வந்துடும். சரிங்க ஐயா. ஐயா, இதை எங்கே வைக்கிறதுங்க?
அது அங்கே வச்சுடுப்பா, நாங்கள் எடுத்துக்கிறோம். சரி தாய். கொஞ்சம் இரு, வந்துடும். சரிங்க ஐயா. 2 பேர் சாப்பிட்டு எங்கே போகிறீங்க? காட்டுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு. நீங்களும் வரீங்களா? நானா? சின்ன வயசுலேருந்து காட்டை சுற்றி பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. நீங்கள் போயிட்டு வாங்க. அப்புறம் இங்கே வந்தீங்க, சிட்டியில் இருந்திருக்கலாம்ல. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. உங்கள் 2 பேருக்கு என்ன வயசு இருக்கும்? 52 ஆ? மொத்தமாக. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? போச்சு போச்சு, அவன்கிட்ட வயசை மட்டும் கேட்காதீங்க, சொல்லவே மாட்டான். ஏன்? என்னங்க, பொம்பளைங்க மட்டும் வயசை மறைக்கலாம், ஆம்பளைங்க மறைக்கக்கூடாதா? என்ன நியாயம் அது? வழுக்கையை மறைக்கிறவங்கள பார்த்துருக்கேன், வயசை மறைக்கிற முதல் ஆம்பளை நீங்கள் தான். ஏன் என் வயசு இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லை, எப்படி இருந்தாலும் நான் உங்களோட வயசில் சின்னவளாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் என்ன நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட்றீங்களே, அதான் கேட்டேன். நீ வா போனே கூப்பிடலாம். ஓகே, கூப்பிடலாம். நீங்கள் வர கல்யாணம் ஆனவங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கோச்சிக்கிட்டாருன்னா? அவர் எங்கே இங்கே இருக்காரு? கார்கில்ல போய் மிஸ் ஆகி மிஸ்ஸஸாக இருந்த என்னையும் மிஸ் ஆக்கிட்டு போயிட்டாரு. ஐயோ அம்மா தாயே, இனிமேல் நாங்கள் உன்னை நீ இப்போ உடனே கூப்பிட்றோமா வர்ஷா, அப்படியே கூப்பிட்டு வர்ஷா. ஆனால் இந்த மாதிரி டைலாக்லாம் பேசி எங்களை கொண்டுடாதம்மா ப்ளீஸ். அம்மா நெஞ்சடிக்குதே, தண்ணி கொடுக்கல. சாப்பிட்றீங்களா இருக்குது? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அது என்னங்கண்ணா, அது வட்டமா? ஓ, தோசைங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். இது என்னங்கண்ணா செவச்சவன்னு? ஓ, கார சட்னி. நாக்குக்கு சுருக்குன்னு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்குண்ணா. ம், என்ன நாடிமுத்து, தோசை சாப்பிட்றியா? கேட்குற நேரத்துக்கு கொடுக்கலாமல்லக்கா. இந்நேரத்துக்கு 2 தோசை உள்ள போயிருக்கும். ஒத்தக்கண்ணை கூட இதாக இருக்கான் இருக்கு. தோசை நல்லா மொரன்னு போடப்பா. அந்த கண்ணாமொழி வச்சு அப்படி பார்க்காதப்பா, பயமாக இருக்குது. நோ, நேற்றே அவளை தேடிருந்தனுங்கண்ணா, ஆள் மாட்டலையும். இப்போ தான் நாங்கள் அடிவாரத்தில் பாண்டி கண்ணு பார்த்துனுங்க. உங்கள் வண்டி மேலே போச்சுன்னு சொன்னானுங்க. புறவாடே வந்துனுங்க, வண்டி இங்கே நிற்கிதுங்க. என்ன விஷயம் நடிமுத்து? ஆலையை குடிக்கு போய் மூப்பர் பார்த்துட்டு வந்தீங்களாமா? அதான் என்ன விவரம் தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்துடுங்க. நாங்கள் மூப்பரை பார்த்தது உனக்கு எப்படி தெரியும்? நோ, இது காடுங்கண்ணோ. நீங்கள் மனுஷங்க என்ன செஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சிருங்க. அதுவும் இல்லாமல் ஆலை குடியில் நமக்கு ஒரு ஆள் இருக்குதுங்கோ. அதானும் கேட்டேன். சரி, நாங்கள் மூப்பரை பார்க்குறதுல நீ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற? ஏனுங்கண்ணா, நீ எவ்வளோ ஆர்வம் காமிக்கிறேன்னு கேட்டேன். அதை விடுங்கண்ணா. மூப்பர் போய் பார்த்துட்டு வந்தீங்களே, சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்தாருங்களா? தேன் கொடுத்தாரு. தேன் கொடுத்தாருங்களா? எதில் கொடுத்தாரு? எங்க கையில தான் கொடுத்தாரு. எதுலேருந்து கொடுத்தாருங்க? மண்பானையிலேருந்து கொடுத்தாரு. மண்பானை இல்லைங்களா? முள்ளையெல்லாம் நல்ல பாத்திரத்தில் கொடுப்பாருங்க, இப்போ மண்பானையில் கொடுக்குறாரு. மூப்பு ரொம்ப மாறி போயிட்டாருங்கோ. கொடுங்க நடிமுத்து, நாங்கள் காட்டுக்குள்ளே போகிறோம், நீயும் வரியா? காட்டுக்குள்ளீங்களா? ம். நானா? ம். இல்லைங்க, சட்னி விட்டுருங்க. ஏன் பயமா? பேசுவீங்கண்ணா, பட்டணத்துக்கார இல்லைங்க. கொலா போட்டாலும் இப்படி தானுங்கண்ணா பேச்சு வரும். நாமக்கு என்னங்கண்ணா பயம்? இதே கணி தலைவர் எப்பவுமே என்ற கூட இருக்கிறாருங்க. இங்கே பாரு, பயமெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, பொழப்பு கேட்டு போயிடும். உங்களுக்கு என்னங்கண்ணா? ஓ நோ என்ற வாயை கலப்பாதீங்க, அப்புறம் நம்மளால் தோசை சாப்பிட முடியாதுங்க. சாம்பார் போடுங்க. போர் போர் போகலாமா? போகலாம்யா. வாங்க. வாங்க அப்படி வரேன். இல்லைங்கண்ணா, வேணுங்கண்ணா. ரோஷனி மாற்றிட்டீங்களாக்க? அடிவாரத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க? இல்லையே, காட்டுக்குள்ளே தான். இது பட்டம் பாருங்க, தார் ரோடு போட்டு வச்சுருக்காங்க காட்டுக்குள்ளே. காருங்காடு இந்த பக்கம் இருக்குதுங்கண்ணா. ஏனப்பா சங்கா, நீ சொல்ல மாட்டியாக்கு? எனக்கு என்னங்க தெரியும், அவங்க வண்டி எடுக்கிறாங்க, ஏதோ காடு மேடலாம் போவாங்கன்னு நினச்சேன். சரியா போச்சப்பா நகர். தானப்பா நான் கூட இருக்கணுங்கிற. நாங்கண்ணா. ஏய், நீ எங்கே வர? நம்ம கூட வந்தால் பொழப்பு கட்டிடும் அது இதுன்னு சொன்னேன்.
பொழப்பேன்னீங்கன்னா பொழப்பு தினம் தினம் தான் நடக்குது. ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு நடக்குது பொழப்பு. என்னை மதிச்சு கூப்பிட்டுருக்குறீங்க, கேட்டா 50 ரூபா நீங்கள் கொடுத்து போக மாட்டீங்க. நடக்கு நடக்கு நடப்பா. அதுங்கண்ணா இந்த பக்கம் போனால் ஆளே இருக்குங்கண்ணா. இந்த பக்கம் தானே கற்காடு. எவ்வளோ தூரம்? அது போனோங்கண்ணா ஒரு 3 கல் போனோங்கண்ணா. போயிடும் பெரிய ஆறு. ஐயா காஃபி. கஜேந்திரன், இது என்ன குழந்தை படம்? யார் வரைஞ்சது? இங்கே காட்டுங்க. இது பழைய டிஎஃப் ஐயா இருந்தார் இல்லைங்களா, அவருடைய சம்சாரம் வரைஞ்சது. அப்படியா? நல்லா வரைஞ்சிருக்காங்களே. இது எப்படி ஃபைலுக்குள்ளே வந்தது? சிவகுருநாத் ஐயா ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்தாருங்க, அதை மருந்து ஃபைலில் வச்சுட்டார் போல. இது அவங்க குழந்தையா? இல்லைங்க, அவங்களுக்கு குழந்தைங்களே இல்லைங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கலையாம். அதனால் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் கூட அப்பப்போ ஏதாவது பிரச்சனை ஏற்படுங்களாம். குறையே இல்லாத மனுஷங்களை ஆண்டவ படைக்கிறதே இல்லை போல இருக்கு. கஜேந்திரன், சொல்லுங்க ஐயா. இப்படி குழந்தை இல்லாதவங்களுக்காக ஏதோ ஒரு மரம் இருக்கிறதா கூட நம்ம கோவிந்தன் சொன்னார். அது என்ன? அது கூட அது கற்பிணின்னு புள்ளத்தாச்சி மரங்க. புள்ளத்தாச்சி மரம். அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க ஐயா, அது அந்த ரோட்டோரத்தில் தாங்க ஐயா இருக்கு. அப்படியா? நான் பார்க்கவே இல்லையே. சரி, டிவிஷனில் ரவுண்ட்ஸ் போகும்போது எனக்கு காட்டுறீங்களா? ஆகட்டுங்க ஐயா. கஜேந்திரன் ஐயா, இல்லை, அந்த புள்ளத்தாச்சி மரத்துக்கிட்ட வானத்து மனுஷங்கள்லாம் வருவாங்களா? அவங்க எங்கன்னா வருவாங்க, எப்பன்னா வருவாங்க, யாராலுங்க ஐயா சொல்ல முடியும்? மணி 10 ஆகுது. இப்போ கிளம்புனாதான் லஞ்சுக்கெல்லாம் திரும்பி வர முடியும். இதோ